வணக்கம். சத்ரு வாய்க்கட்டு மந்திர பிரயோகம். அதாவது சத்ரு என்பவன் நம்முடைய எதிரி. அதாவது எதிரி வாய்க்கட்டு மந்திர பிரயோகம். எதிரியை நம்மை எந்த விதத்திலும் துன்பம் தராத வண்ணம் அவனை கட்டுவது. அதாவது வாய் கட்டுவது என்பது அதாவது அவனால் நமக்கு ஏற்படக்கூடிய எவ்வித துன்பங்களாக இருந்தாலும், அது சொற்களாலோ செயலாலோ எதுவாக இருந்தாலும் அவனால் நாம் பெரிதும் துன்பப்படுகிறோம் எனில், நாம் இந்த வாய்க்கட்டு மந்திரத்தை பிரயோகப்படுத்தும் பொழுது அவன் நம்மை கண்டு அஞ்சி நடுங்கி ஆசாரம் செய்வான். அதாவது அவன் எந்த விதத்திலும் இதற்கு முன்பாக நம்மளை அதீத வார்த்தைகளால் திட்டியிருந்தாலும், கேட்கக்கூடியாத சில விஷயங்களை அவன் கேட்டிருந்தாலும் சொல்லியிருந்தாலும், இப்பொழுது நாம் இந்த மந்திரங்களை பிரயோகப்படுத்தும் பொழுது அவன் நம்மை கண்டு அஞ்சி அடுங்கி ஒடுங்கி சென்று விடுவான். நம்மை கண்டு எந்தவித துஷ்பிரயோக வார்த்தைகளையும் அவன் பிரயோகப்படுத்த மாட்டான். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மந்திர பிரயோகம்தான் இந்த சத்ரு வாய்க்கட்டு மந்திர பிரயோகம். இதை செய்வதற்கு முன்பாக நீங்கள் என்ன செய்ய வேண்டுமெனில், ஒரு சிறிய அதாவது கருங்கல், ஏதாவது ஒரு சிறிய கற்களை எடுத்து அதை நன்றாக நீரில் அலசிவிட்டு எடுத்து அந்த கற்களை எதிரியாக நீங்கள் பாவித்து கொள்ள வேண்டும். அவ்வாறு பாவித்து கொண்டு அந்த கற்களுக்கு நாம் மந்திரத்தை கூற வேண்டும். இந்த மந்திரத்தை கூறி நாம் ஒரு சிறிய துணியில் முடித்து கொள்ளலாம், அல்லது நம் வேஷ்டி கட்டியிருந்தால் அந்த வேஷ்டியில் கட்டி கொள்ளலாம். இவ்வாறு கட்டிக்கொண்டு நீங்கள் அந்த எதிரியை பார்க்க வேண்டும், அல்லது ஒரு பஞ்சாயத்து அல்லது ஏதாவது வழக்குகள் சம்பந்தமாக, ஏதாவது கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக நீங்கள் பேச வேண்டும். எதிரியிடம் சென்று பேச வேண்டும். அவன் நமக்கு எதிராக எதுவும் பேசக்கூடாது, அவன் அடங்கி ஒடுங்கி போக வேண்டும் என்று இருந்தால், நீங்கள் செல்லும் பொழுது இந்த கல்லை எடுத்து நீரில் நன்றாக அலசிவிட்டு எடுத்து வைத்து கொண்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் கூறுங்கள். அதாவது மந்திரமானது நிலமடங்கு, நீரடங்கு, பஞ்சபூதம் தானடங்கு, என் சத்ருவின் வாயடங்கு, எம்மூலி எம்மந்திரம் கொண்டு வந்தாலும் அழகு திறவாதே, ஆகெட ஓகெட ஓம் படு ஸ்வாகா என்ற இந்த எதிரி வாய்க்கட்டு மந்திரத்தை அந்த கல்லை நீங்கள் கையில், இடது கையில் அந்த கல்லை வைத்து கொண்டு வலது கையால் மூடிக்கொண்டு அந்த கல்லை, இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் நீங்கள் சித்தி செய்யும் பொழுது ஒரு 1008 ரூபாவது கொடுத்து முதலில் சித்தி செய்து கொள்ளுங்கள். நீங்கள் எந்த ஒரு நபரை எதிரியாக பாவித்தோ, அல்லது ஏதாவது அவன் நமக்கு இடைஞ்சல்கள் கொடுக்கிறான், தேவையில்லாத வார்த்தைகளை பிரயோகிக்கிறான், அல்லது அவனிடமிருந்து நமக்கு ஏதாவது சகாயமாக வேண்டும், அவனை நாம் வெல்ல வேண்டும், எந்த விதத்திலும் அவன் நமக்கு அடங்கி போக வேண்டும் என்று இருந்தால் இந்த விஷயங்களை நாம் செய்யலாம். ஆக இந்த கல்லை இந்த இடது கையில் வைத்து கொண்டு வலது கையில் மூடி நாம் செல்லும் பொழுது ஒரு 21 முறை இந்த மந்திரத்தை கூறி ஒரு சிறிய துணியில் கட்டி நீங்கள் பாக்கெட்டில் கூட வைத்து கொள்ளலாம். இவ்வாறு வைத்து கொண்டு நீங்கள் சென்று அந்த எதிரியினடுத்து பேசும்பொழுது அந்த எதிரி நம்முடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவன் நடப்பான். இது நாள் வரை அவன் நம்மை கண்டதும் ஏதாவது தீய வார்த்தைகளை பேசி நம்மை அடிக்க வருவது போன்ற பல விஷயங்கள் செய்திருந்தாலும், நாம் இவ்வாறு செய்து கொண்டு போகும்பொழுது நிச்சயம் அவன் நமக்கு அடங்கி ஒடுங்கி நடப்பான். ஆகவே இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு திருவிளக்கு ஏற்றி வைத்து கொண்டு உங்களுடைய குலதெய்வமோ அல்லது இஷ்ட தெய்வமோ ஏதாவது ஒரு தெய்வத்தை மனதார் நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஒரு 11 நாட்கள், ஒரு 1008 உறுப்புக்கு மேலாமல் நீங்கள் இதை சித்தி செய்து கொள்ளுங்கள். முதலில் சித்தி செய்து கொண்டு அதற்கடுத்து நாம் எந்த எதிரியை, எந்த சத்துருவை நாம் வாயடக்கம் செய்ய வேண்டுமோ அவனுக்கு நாம் அதை செய்யலாம். இது அவனை சென்று பார்க்கும் பொழுதும் செய்யலாம், அல்லது நம் எதிரியை பார்க்க போவதில்லை, எதிரிக்கும் நமக்கும் எந்தவித தொடர்புகளும் இல்லாமல் அவன் எங்கோ இருக்கிறான், ஆனால் சில மறைமுகமான துன்பங்களை நமக்கு தருகிறான் எனில் அந்த எதிரியை மனதில் நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். மனதில் கற்பனையாக அவனுடைய உருவத்தை மனதில் நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை ஜெபித்து ஒரு துணியில் கட்டி நீங்கள் வைத்து கொள்ளலாம். இவ்வாறு வைத்து கொண்டாலோ அல்லது ஒரு சின்ன டப்பியில் போட்டு இதை மூடி வைத்து கொண்டாலோ எதிரி நமக்கு அடங்கி ஒடுங்கி நமக்கு எவ்வித துன்பங்களும் தரமாட்டான். மறைமுகமான சில பிரச்சனைகளும் நமக்கு
அளிக்க மாட்டான். ஆகவே ஒரு அற்புதமான கை கண்ட முறை. இந்த முறை தான் பல்வேறு விஷயங்களுக்கு, வழக்கு, வியாபாரம், தொழில் விஷயம் போன்ற எண்ணற்ற பயன்பாடுகளுக்கு இதை பயன்படுத்துகிறார்கள். ஆகவே அறிவுள்ளவன், புத்தி உள்ளவன், திறமையானவன் இந்த விஷயங்களை எல்லா விதங்களுக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆகவே ஒரு அற்புதமான ஒரு எதிரி வாய்க்கட்டு, சத்ரு வாய்க்கட்டு, நாவடக்க மந்திரம். ஆக அவனுடைய நாவை அடக்கி விடலாம். ஆகவே அற்புதமான அந்த மந்திரத்தை நீங்கள் செய்து பிரயோகித்து பாருங்கள். உண்மையிலேயே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ஆகவே இதை பயன்படுத்தி வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வளத்துடன் வாழ்க.